உடுமலை அருகே 11 நாட்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானை சின்னத்தம்பியை பிடித்து முகாமில் அடைப்பதை தவிர வேறு வழியில்லை என தமிழக வனத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கிருஷ்ணாபுரம், கண்ணாடிப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 11 நாட்களாக சின்னத்தம்பி யானை முகாமிட்டுள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரிந்து வரும் சின்னத்தம்பி யானை அங்குள்ள விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு, வாழை உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி அங்கேயே தங்கி வருகிறது. இதற்கிடையே சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற தடை கோரியும் அதை பிடித்து முகாமில் வைத்து பராமரிக்க உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜரான தலைமை வன பாதுகாவலர் சஞ்சய்குமார் ஸ்ரீவத்சவா யானையை காட்டுக்கு அனுப்ப முயற்சித்தும் அது மீண்டும் ஊருக்குள் நுழைந்து விடுவதாக தெரிவித்தார். மேலும் சின்னத்தம்பி காட்டு யானையின் குணநலன்களோடு இல்லை என தெரிவித்த அவர் விவசாய பயிர்களை உண்டு மிக சாதுவாக மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அதேபோல காட்டுக்குள் திருப்பி அனுப்புவது சிரமமானது என யானைகள் நிபுணர் அஜய் தேசாஜி அறிக்கை அளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையின்படி யானையை பிடித்து முகாமில் பாதுகாத்து பராமரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளை வழக்கை மீண்டும் விசாரிப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். இதனையடுத்து யானையை அதன் போக்கில் விட்டு தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர்.